துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா, பேக் எண்ட்ல எவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அனுபவிக்க முடியாது சார். அனுபவிக்க விடாது. சுக்கிரனுடைய வீடு ஆனா அது 8ஆம் வீடாவும் போயிருது. அட்டமாதிபதியாவும் சுக்கிரன் வந்துடுறாரு. சனி அங்க உச்சம் அடைஞ்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது 1,00,00,000 சொத்து இருந்தாலும், இன்னும் ஒரு 10,00,00,000 ஆக்கு, இன்னும் 100,00,00,000 ஆக்கு அப்படின்னு சனி அந்த இடத்துல உட்கார விட மாட்டார். ஒரு பற்றற்ற நிலைய சனி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு இல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்கிட்ட ஒரு கார் இருக்கு, பங்களா இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு துர்பாக்கியம் துலாத்துக்கு. இன்னொன்று சாப்பாடு சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும். அடிக்கடி டைஜஷன் இஷ்யூஸ் வந்துடும். ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணேன், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் துலாத்துக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக போயிடறனால இந்த மாதிரி இஷ்யூஸ். ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு, துரித உணவுகள், எல்லாரும் சாப்பிட்ற பேட் ஃபுட்டோ ஒரு ஜங்க் ஃபுட்டோ துலாம் சாப்பிடாது. இன்னொன்று நீட்டாக இருக்கணும் சாப்பாடு. ஒரு சின்ன ஒரு சைவமாக இருந்தாலும் சாதம், ரசம், 2 கூட்டு, பொரியல் அதோட சாப்பிடுவாங்க துலாம் ராசிக்காரர்கள். உணவு பிரியர்கள். ஆனால் அந்த உணவை திருப்தியாக சாப்பிட முடியாது. அதில் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் துலாத்துக்கு.